முக்கிய செய்தி. சென்னை வலசரவாக்கத்தில் வீடு புகுந்து மயக்க மருந்து அடித்து பெண்ணிடம் 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் நகையை அடமானம் வைத்துவிட்டு கொள்ளையடித்து சென்றதாக நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேந்தரன் இணைப்பில் இருக்கிறார். சுரேந்தர், வணக்கம். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான பின்னணியை சொல்லுங்க. வணக்கம். சென்னை வலசரவாக்கத்தில் இன்று காலை மயக்க மருந்து அடித்து 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில போலீசார் 5 தனிப்படை அமைத்து தீவிர வேட்டையில ஈடுபட்டு வந்தனர். இந்த சம்பவத்துல தற்போது திருப்பு முனையாக நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சாந்தி என்ற பெண்ணே அடமானம் வைத்தது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. வலசரவாக்கம் வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் சாந்தி, 55 வயதான இவர் அதே பகுதியில் உள்ள தனது மகளுடன் வீட்டில் வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு மகனும் இருக்கிறதாக தகவல் உள்ளது. இந்த நிலையில மகனின் செலவுக்காக சாந்தியை சிறுக சிறுக தனது நகையை எடுத்து கடந்த ஒரு மாதத்தில் 15 சவரன் வரை அடமானம் வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்காக தற்போது சாந்தி அந்த நகையை மகள் கேட்டால் பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக ஒரு நாடகம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளார். அந்த நாடகத்திற்காக தனக்கு தானே தூக்கு மாத்திரை போட்டுக்கொண்டு நகை திருடு போறதாக இன்று காலை காவல் நிலையத்துல புகாரையும் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில தற்போது வலசரவாக்கம் போலீசார், விருகம்பாக்கம் போலீசார் என 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில தற்போது சாந்தி பொய்யான புகார் பரப்பி உள்ளதன் அடிப்படையில போலீசார் தற்போது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள சாந்தியை போலீஸ் பாதுகாப்பில் வைத்து விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். திருட்டு சம்பவத்தில் 5 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில நகையை அடமானம் வைத்துவிட்டு காணவில்லை, கொள்ளையடிக்கப்பட்டது என பொய் பரப்பியது போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக பொய் பரப்பிய புகாரின் பேரில் சாந்தி மீது வழக்கு பதிவு செய்யவும் போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். காலை முதலே தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில பணம், நகைகளை அடமானம் வைத்திருப்பது தற்போது போலீசார் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.